ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஒன்சிறகல் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான அட்டகாசமான சுவையில் பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த குழம்பு செய்யும் போது நம்மளுக்கு தனியாக காய் கூட்டு பொரியல் அப்படின்ற எதுவுமே தேவைப்படாது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய உருண்டைகளையே பசங்களும் சரி பெரியவங்களும் சரி நம்ம தொட்டு சாதத்துக்கு வச்சு சாப்பிடலாம். ஸோ வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட், இப்போ தான் நம்மளோட ஒன்சிறகல் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போனா தான் இது மாதிரியான ரெசிபிஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சேரும். இதுக்கு முதல்ல ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு, அது கூடவே 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, இது ரெண்டையும் நல்லா தண்ணி ஊற்றி 2லேருந்து 3 அலசி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி அலசி நம்ம எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அது கூடவே 4 காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்ல தண்ணி ஊற்றி நம்ம நல்லா ஊற வச்சிடலாம். ஸோ அந்த வத்தல் எல்லாமே நம்ம இப்படி போட்டோம் அப்படின்னா அது மேலே தான் மிதந்துக்கிட்டு இருக்கும். அது நல்லா ஊறி கிடைக்காது. ஸோ அதனால் நம்ம பருப்புக்குள்ளே அந்த மிளகாய் வத்தலை நல்லா இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே வச்சு விட்டுடலாம். வச்சிட்டோம் அப்படின்னா இது நல்லா சீக்கிரமாக நல்லா ஊறி வந்துடும். இப்போ இதை நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 45 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுடலாம். இப்போ பாருங்கள், 45 மினிட்ஸ்க்கு அப்புறமா பருப்பு நல்லா ஊறி வந்துருச்சு. இதை மேக்ஸிமம் 45 மினிட்ஸ் மட்டுமே ஊற வைங்க. அதை விட அதிகமாக 1 ஹவர் அல்லது 2 ஹவர்ஸ் அந்த மாதிரிலாம் ஊற விட்டிங்க அப்படின்னா பருப்பில் தண்ணி கோர்த்துக்கிறோம். அப்புறம் நம்மளுக்கு உருண்டைகள் உடஞ்சி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கரெக்டாக 45 மினிட்ஸ் மட்டும் ஊற வச்சுட்டு இப்போ இதை நம்ம நல்லா தண்ணி வடிய விட்டுறணும். ஏன்னா தண்ணி இருந்துச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு உருண்டைகள் ரொம்ப தண்ணியாகிடும். ஸோ அதனால் தண்ணி எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடணும். நம்ம வடைக்கு தட்டுற மாதிரிக்க கொஞ்சம் கொரப்பாக இருக்கட்டும் அப்படின்லாம் அரைக்கக்கூடாது. எந்த அளவுக்கு முடியுதோ அந்தளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா அரைச்சதுக்கப்புறமா இதை மறுபடியும் நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஸோ அரைச்ச மாவு எல்லாத்தையுமே நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூட சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். ஸோ குட்டி குட்டியாக வெட்டணும் அப்படின்றக்காக சாப்பரில் போட்டு எடுத்திருக்கேன். இது ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்கும். ஸோ 100 கிராம் அளவு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துட்டு இது கூடவே வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு டேஸ்ட்டுக்காக நம்ம உப்பு தான் சேர்த்துக்கிறோம். உப்பு அளவாக சேர்த்துக்கோங்க. ஸோ சேர்த்துட்டு நல்லா கையை வச்சு நல்லா பிணைஞ்சு விட்டுறணும். ஏன்னா நம்ம உப்பு இப்போ தான் ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம ஊற வைக்கும் போதோ அரைக்கும் போதோ நம்ம சேர்த்துக்கல. அதனால் உப்பு எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி நல்லா கையினாலேயே நல்லா அமுக்கி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. டேஸ்ட் பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு உருண்டைகள் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம உருட்டிக்கலாம். உருண்டை உருட்டுறதுல ஒரு முக்கியமான டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைட்டாக உருட்டணும். நம்ம லூஸாக உருட்டணும் அப்படின்னா உருண்டைகள் உடஞ்சி போயிடும். ஸோ அதனால் நல்லா டைட்டாக உருட்டி இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுக்கோங்க. குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் உருண்டைகள் உருட்டிக்கலாம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அது சரியாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டே நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் மீதி இருக்கிற மாவை பசங்க ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் வடையாக தட்டி கொடுத்துக்கலாம் அப்படின்றக்காக இதை தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இப்போ தாளிப்புக்கு தேவையான அளவுக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு, அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 10லேருந்து 12 பல் பூண்டை நம்ம இது கூடவே சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுடலாம். ஸோ இந்த வெள்ளைப்பூண்டு சேர்க்கும் போது நம்மளுக்கு ரொம்பவே வாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம இப்போ 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே கருவேப்பிலை சேர்த்தோம் அப்படின்னா எண்ணெய் நம்மளுக்கு தெரிச்சிடும். ஸோ அதனால் வெங்காயம் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் வேகமாக வதங்குறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுடலாம். இப்போ வெங்காயம் நம்மளுக்கு நல்லா வதங்கி வந்துடும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே 2 பழுத்த தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ இந்த தக்காளி நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். இது வேகமாக வதங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 3 நிமிஷத்துக்கு வச்சுருந்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இந்த அளவுக்கு மசிஞ்சு நம்மளுக்கு வெந்து கிடச்சிரும். இப்போ பாருங்கள், நல்லா நம்மளுக்கு தக்காளி வெந்து வந்துருச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன். 3 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்திருக்கேன். கூடவே கலருக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி தான் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயிலே வதக்கி விட்டுடலாம். அப்படின்னா தான் இந்த மசாலா வாசனை எல்லாமே நம்மளுக்கு போயிடும். ஸோ பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் புளியை ஃபஸ்ட்டே நான் தண்ணியில் ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்துட்டேன். ஸோ அந்த புளி தண்ணியை நம்ம இது கூடவே சேர்த்துடலாம்.
சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ நம்மளுக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் இப்போவே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக வச்சோம் அப்படின்னா தான் செட் ஆகும். ஏன்னா நம்ம வந்து பருப்பு சேர்த்து வைக்கிறதுனால குழம்பு வந்து ரொம்ப திக்காக மாறிடும். ஸோ இப்போ நம்ம வந்து குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1.5 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் மட்டும் எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்துடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் கலவையை வந்து இது கூடவே சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா வந்து மறுபடியும் கலந்து விட்டுருங்க. ஸோ இந்த டைமில் நம்ம வந்து புளிப்பு, காரம், உப்பு இது எல்லாமே நம்ம செக் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா குழம்பு வந்து கொதி வர்றதுக்காக நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு கொதி வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க உருண்டைகளை அப்படியே நம்ம வந்து குழம்புல சேர்த்துக்கலாம். டக்குன்னு சேர்க்காமல் கொஞ்சம் டைம் எடுத்து சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து உருண்டைகள் உடையாது. அதே மாதிரி இட்லி பாத்திரத்தில் அவிச்சு சில பேர் சேர்ப்பாங்க. பட் அந்த மாதிரியும் செய்யலாம், உருண்டைகள் உடையாமல் இருக்கும். ஆனால் குழம்பு வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இந்த மாதிரி நம்ம உருண்டைகளை அவிக்காமல் அப்படியே சேர்க்கும் போது குழம்போட டேஸ்ட்டும் சரி, இந்த பருப்பு உருண்டையோட டேஸ்ட்டும் சரி ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி அவிக்காமல் போடுறது பிடிக்குமா அல்லது இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சு சேர்க்குறது பிடிக்குமா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ உருண்டைகள் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நம்மளுக்கு மேலே உருண்டைகள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி குழம்ப லைட்டாக வந்து அது மேலே ஊற்றி விடுங்க. ஊற்றி விட்டோம் அப்படின்னாலே போதும். அதுக்கப்புறம் சின்ன ஸ்பூனாக எடுத்து இந்த மாதிரி லைட்டாக வந்து கிண்டி விடுங்க. இது வந்து உடனே கிண்டக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம லைட்டாக இந்த மாதிரி எடுத்து விட்டோம் அப்படின்னா அந்த உருண்டைகள் வந்து குழம்புக்கு உள்ளே போயிடும். ஏன்னா அங்கங்கே வந்து கேப் இருக்கும். ஸோ அந்த இடத்துல போய் அந்த உருண்டைகள் எல்லாமே உட்காந்துக்குருவாங்க. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு உருண்டைகள் நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அந்த உருண்டை தன்னாலே சுற்றி வருது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா உருண்டை வந்து நல்லா வந்து ஒரு 50% மேலே வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த டைமில் நம்ம கரண்டி வச்சு சைடு பை சைடாக நம்ம வந்து எடுத்து உருண்டைகளை வந்து பரட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது உருண்டைகள் வந்து பாத்திரத்தில் அடிப்பிடிக்காமலும் இருக்கும். அது போக நல்லாவும் வந்து வெந்து வந்துடும். ஸோ அதனால் எல்லா உருண்டைகளும் லைட்டாக பண்ணணும். நம்ம ரொம்ப பரட்டணும் அப்படின்னா உருண்டை எல்லாமே உடஞ்சி குழம்பே ஃபுல்லாக வந்து கொலன்னு ஆகிடும். ஸோ அதனால் பார்த்து பொறுமையாக இந்த மாதிரி பரட்டி விட்டுட்டு இப்போ லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ்க்கு விட்டுருங்க. இப்போ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்ம உருண்டைகள் எல்லாமே நல்லா வெந்து இந்த மாதிரி மிதக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி மிதந்துச்சு அப்படின்னா நம்ம உருண்டைகள் எல்லாமே நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள் நம்மளோட பருப்பு உருண்டை எவ்வளோ அழகாக கொஞ்சம் கூட உடையாமல் நம்ம எப்படி உருட்டி போட்டோமோ அதே மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோடய விருப்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருப்பு உருண்டைக்கு நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சு சேர்க்குறத விட இந்த மாதிரி ஒரு தடவை ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து உருட்டி சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக அதிகமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை நறுக்கி இது கூட சேர்த்துட்டு சுட சுட சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்டோம் அப்படின்னா அப்படி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்மளோட வான்சிறைகள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.